சாயிரம். நாம் வைரமாகவே இருந்தாலும் கூட தகுதியற்றவர் கையில் நாம் கிடைத்தால் நாம் கூழாங்கல்லாகத்தான் இருப்போம். யார் கையில் கிடைக்கிறோம் என்பதுதான், அதை பொறுத்துதான் வாழ்வின் மாற்றமே அடங்கியிருக்கிறது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நீ கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழாதா அப்பா? என் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வரமாட்டீர்களா அப்பா என்று நீ கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. சந்தோஷமாக இதை கேள் என் பிரியமே. உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே மாறப்போகிறது. நம்பிக்கையோடு கேள், நல்லது நிச்சயமாக நடக்கும். சவால்கள் நிறைந்ததுதான் உன்னுடைய வாழ்வு என் பிரியமே. சவால்கள் வந்தால் சவால்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று நீ நினைத்தால் அதை மாற்றி யோசிக்க கற்றுக்கொள். மாற்றி யோசி, எல்லாமே உனக்கு பிரகாசமாகவே பிரம்மாண்டமாகவே மாறும். நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறாய் என்றால் நீ ஜெயிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். ஆம் என் பிரியமே, உன்னுடைய மதிப்பு என்பது உன்னை மட்டும் சார்ந்தது கிடையவே கிடையாது. அது எல்லோரையும் சார்ந்தது. ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். வாழ்வு எப்பொழுதுமே உறுத்தி கொண்டே இருக்கும். 2 விஷயங்கள் என்ன தெரியுமா என் பிரியமே? உன்னை எப்பொழுதுமே உறுத்தி கொண்டே இருக்கும் 2 விஷயங்கள். ஒன்று, செய்திருக்கலாமே என்று நீ நினைப்பதுதான். மற்றொன்று என்ன தெரியுமா? செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று நினைப்பதுதான். இந்த 2 விஷயங்களும் எல்லோர் மனதிலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். உனக்குள்ளும் ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாய் என்று உன்னை விட உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் என் பிரியமே. பல தருணங்களில் உன்னுடைய திறமையை கூட பல பேர் மிக திமிராக பார்த்திருப்பார்கள். ஆம் என் பிரியமே, திமிராக பார்த்திருப்பார்கள். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உன்னுடைய திறமையை அல்ல என் பிரியமே. உன் காதில் விழும் விமர்சனங்களை கண்டு நீ மாறாதே. விமர்சனங்களை கண்டு மாற நினைக்காதே என் பிரியமே. உனக்கு வரும் விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து சென்றுவிடு. ஏனென்றால் அது அவர்களுடைய வேலை. செல்வது, கடந்து செல்வது உன்னுடைய வேலை. மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கும் போது நீ எழுந்து முன்னோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. மறுபடியும் எழுந்து நிற்க கற்றுக்கொள். எதிரியும் உன்னை பார்த்து நடுங்கி விடுவான் அந்த தருணத்தில். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வருங்காலத்தை பற்றி எப்பொழுதுமே கவலையே படாதே. அதை சிறப்பானதாக மாற்றுவதற்காகத்தான் நீ உன்னுடைய நிகழ்காலத்தில் உழைத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எது நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்க கற்றுக்கொள். திரும்பி பார்த்து கொண்டே இரு நீ கடந்து வந்த பாதையை. உன்னுடைய வழிகளும் அதனை கடந்து வந்த வழிகளும் உனக்கு புது நம்பிக்கையை தரும் என் பிரியமே. நிச்சயமாக புது நம்பிக்கையை அது தரும். நீ அடைந்த வெற்றியை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி கொண்டே இருப்பதை கூட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து கொண்டு நீ செயல்பட்டால் வாழ்க்கையை என்றுமே மகிழ்ச்சிகரமாக வாழலாம். பாதை எப்படி போகின்றது என்று மட்டும் பார்க்காதே என் பிரியமே. போகின்ற பாதை சரியானதாக இருக்கிறதா, சரியான பாதையில் நாம் செல்கிறோமா என்று மட்டும்
பார்க்க பழகு. போக வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் நிச்சயமாக அடைந்தே விடலாம். உண்மையில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை என் பிரியமே. கஷ்டங்கள் உன்னை எதுவுமே செய்வது கிடையாது. உனக்குள் தோன்றும் அந்த கஷ்டத்தை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி உன்னுடைய அறிவையெல்லாம் குழப்பி உன்னை நிலைகுலைய செய்து விடுகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. என் அன்பு பிரியமே, வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நீ வெற்றி பெற உனக்கு தேவை ஒரு துணை அல்ல என் பிரியமே. உனக்கு தேவை ஒரு துணை அல்ல, உன்னுடைய துணிச்சல்தான் உனக்கு தேவை. எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே துணைக்கு தேடாதே என் பிரியமே. யாரையுமே துணைக்கு தேடவே தேடாதே. ஆம் என் குழந்தா, உனக்குள் இருக்கும் துணிச்சலை அதிகமாக தேடு. எந்த ஒரு பிரச்சனையை நீ எதிர்கொண்டு அதை சரி செய்ய நினைத்தாலும் கூட அந்த பிரச்சனையை முதலில் அதனுடைய வேரிலிருந்து ஆராய துவங்கு. எப்படி ஆரம்பித்தது, எதற்காக வந்தது, எதற்காக நம்மை நோக்கி வந்தது என்று ஆராய சிந்தனை செய். அதுவே அந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான எளிய வழியாகவே இருக்கும். எந்த பிரச்சனையையும் மேலோட்டமாக தீர்த்து வைப்பது ஒருபோதும் நிரந்தரமான தீர்வு ஆகவே ஆகாது என் பிரியமே. தொடர்ந்து உன்னை புதுப்பித்துக் கொண்டே இரு. தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே இரு என் பிரியமே. நீ மற்றவர்களுக்கு தேவையற்றவர்களாக போய்விடாமல் இருக்க வேண்டுமென்றால், அப்படி நீ இருக்க வேண்டுமென்றால் உன்னுடைய திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். இல்லையென்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் எல்லோராலும் முழுவதுமாக புறக்கணிக்கப்படுவாய். எனவே சிந்தித்து செயல்பட துவங்கு என் பிரியமே. இது உனக்கு தெரியவில்லை என்றால் நீ முன்னேறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான். நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்யும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்வு வரலாறாகவே மாறுகிறது. மிக பெரிய குறிக்கோளை அடைந்தவர்களின் வரலாறுகளை படித்து முன்னேறினால் உன்னுடைய வரலாற்றை நாளை இந்த உலகமே படித்து உன்னை பின்தொடரும்படி எல்லாமே மாறும். உனக்கு வெற்றிகரமாகவே. எதற்கெடுத்தாலும் காரணங்களையும் விளக்கங்களையும் நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் வரை எந்த லட்சியத்தையும் உன்னால் அடையவே முடியாது என் பிரியமே. தடைகளே இல்லாத வழியை நீ தேர்வு செய்கிறாய் என்றால் மிக தலை சிறந்த வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. தடைகளே இல்லாத வழியை எப்பொழுதுமே தேடாதே என் பிரியமே. வழி என்றால் தடைகள் இருக்கத்தான் செய்யும், தடங்கல்களும் இருக்கத்தான் செய்யும். அதை தகர்த்து எறிந்துவிட்டு தாண்டி சென்றால்தான் உனக்கான பிரம்மாண்டம் உன் கண்களுக்கு தெரியும். ஆம் என் பிரியமே, அப்பொழுதுதான் உன்னுடைய வெற்றியை இந்த உலகமே பேசும். தடைகளே இல்லாத வழி என்பது இதுவரை யாருக்குமே இருந்ததே இல்லை, இனியும் இருக்கப் போவதும் இல்லை. ஒருவேளை நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் வழியில் உனக்கு தடைகளே இல்லை என்றால், தடங்கல்களே இல்லை என்றால் அது உனக்கான பாதையே அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு திரும்பிவிடு. அது உனக்கான பாதையே அல்ல.
எந்த தடைகள் வந்தாலும், என்ன தடங்கல்கள் வந்தாலும், இது எனக்கானது, நான் தகர்த்து எறிந்துவிட்டு பயணம் செய்வேன் என்ற தீர்க்கமான நம்பிக்கை உன் மனதில் இருந்தால், உனக்கு துணையாக 8 திக்கிலும் இருந்து உன் சாயப்பா நான் உன்னோடு வரும் பொழுது, எந்த தடல்களையும் எந்த தடைகளையும் உன்னால் தகர்த்து எறிந்துவிட்டு வீர நடை போட முடியும். ஆம் என் பிரியமே, வீர நடை போட்டு வெற்றியடையும் அத்தனை வழிகளையும் உன் சாயப்பா நான் உனக்கு நிச்சயமாக காண்பிப்பேன். என் மீது உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. இதோ நான் வந்தே விட்டேன். நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம்.
அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். வாழ்வில் நல்ல ஏற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். நீ நலமோடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். நல்லதையே நினைத்து நல்லதையே சிந்தித்து நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் நல்லதுதானே நடக்கும். நல்லது நடக்காமல் வேறு என்னதான் நடந்துவிடும்? எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று உனக்கு வரும் கஷ்டத்திற்கு முன்பாக நின்று தைரியமாக சொல்லிப்பார். உன்னை சூழ்ந்திருக்கும் கஷ்டமே உன்னை விட்டு விலகிவிடும். நல்லது நடக்கப் போகிறது. நம்பிக்கையின்படி நடந்தால் உன் வாழ்வில் நலமும் வளமும் செல்வமும் எல்லாம் வந்து ஒரு சேர சேரும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. ஆனால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தீர்ப்பதற்கான வழி நம்மிடத்தில் உண்டு என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு கண்களை திறந்து பார்த்தால், மனக்கண்களை திறந்து பார்த்தால் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். விரக்தி ஏற்படாமல் விரக்தியில் மூழ்காமல் செயல்பட்டால் உனக்கான நல்ல முடிவு, உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். நீ இதுநாள் வரை ஏங்கி இருந்தது ஒன்று உன் கையில் வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு. உனக்கு நல்ல செய்தி வரத்தான் போகிறது. இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். சிலருக்கோ அந்த வாய்ப்பே தேடி வரும். சிலருக்கோ அந்த வாய்ப்பை தேடி தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அந்த வாய்ப்பே உன்னை தேடி வந்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி, சரியான முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறப்போகிறாய். வெற்றியை காணப்போகிறாய். ஆம் என் குழந்தையே, நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு பிடித்த ஒன்றை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
நல்ல மனதுடைய உனக்கு இனி வாழ்வில் கஷ்டமே இல்லை. கலங்காதே. நல்ல மனம் படைத்த உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நல்லது நடக்கப் போகிறது? என் அன்பு குழந்தா, உனக்கான நேரம் நன்றாக கனிந்திருக்கிறது. நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ ஏங்கி தவித்த ஒன்று உன் கையில் வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இனி உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிதான். எப்பொழுதுமே சாயின் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே எந்த ஒரு நாளையும் தொடங்கினால் அந்த நாள் நல்ல நாளாகத்தான் இருக்கும். அப்பொழுது உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் அமைதியாகவே செயல்படும். குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது மௌனமாக தியானம் பண்ணி மனதிலே சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருந்தால் நினைக்காதது நடக்காது என்று நினைத்தது எல்லாம் வசமாகும். நினைப்பதற்கு மேலாக எல்லாம் சாதகமாகவே நிகழும். விடியல் வரப்போகிறது என்று நம்பு. வெளிச்சம் பிரகாசமாக தெரியப் போகிறது என்று நம்பு. வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவிக்கிறார்கள் என்று நீ உன் கண்ணால் பார்த்தால், அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக புண்ணியமான செயல். வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை சர்வ நிச்சயமாக நம்புவாய். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வைத்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயம்தான். உன் இதயமே என் கோயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, சாதித்து விட்டாய். சாதனையை செய்து விட்டாய். இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். என் அன்பு குழந்தையே, இது நாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை, இனி வாழப்போகும் வாழ்க்கை எல்லாமே வேறு விதமாக மாறப்போகிறது. இல்லை என்ற நிலையே இனி உன் வாழ்வில் இல்லவே இல்லை. நான் உனக்காக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் கண்களில் கண்ணீரை வழிய விடவே கூடாது. நான் தான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. பின் ஏன் உன் மனதில் இத்தனை பாரத்தோடு இருக்கிறாய்? கண்களில் வழியும் நீரை பார்த்து என் மனம் அவ்வளவு வேதனை அடைகிறது. உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு இதுதான். இதுநாள் வரை கண்ணீரோடும் கவலையோடும் இருந்த என் பிள்ளைக்கு நல்லதை நடத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இனி வரப்போகும் எல்லா நாட்களும் உனக்கான வசந்த நாட்களாகவே இருக்கும். உன் கஷ்டமெல்லாம் தீரும். உன் வேதனையெல்லாம் முடிவுக்கு வரும். உன் துக்க நாட்கள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு.
என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும், உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒருவிதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும், உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும்.